திருச்செந்தூர் கடற்கரையில திடீர் உதயமான கடல் கண்ணிய பார்த்து ஆச்சரியத்து போயிருக்காங்க கோயில் பக்தர்கள். யாரோ ஒருத்தருடைய திறமை இங்க பல பேரை வியப்புல ஆழ்த்தியிருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரது வழக்கம். இந்த சூழல்ல தான் தைப்பூசம் பௌர்ணமி தினத்தை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்து முருகனை தரிசனம் செஞ்சிருக்காங்க. பொதுவா இங்க வரக்கூடிய பக்தர்கள் இங்க கடல்ல புனித நீராடுறது வழக்கம். பௌர்ணமி தினத்தை ஒட்டி இரவு நேரத்துல பக்தர்கள் கடற்கரையில தங்கி இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது திடீர்னு கடற்கரை மணல்ல கடல் கண்ணியை யாரோ உருவாக்கி இருந்திருக்காங்க. இது பல பேரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. யார் இதை செஞ்சாங்க அப்படின்ற விவரங்கள் தெரிய வரல. ஆனா அடுத்த நாள் பகல்ல இந்த மாதிரி கடற்கரை மணல்ல மணல் சிற்பம் செய்யப்பட்டதை பார்த்து ஆச்சரியத்து போயிருக்காங்க. கடல் கண்ணிய அவ்வளோ அழகா தத்ரூபமா தலைக்கு தலையணை போல கைய வச்சு படுத்திருக்கிற மாதிரி இப்படி ஒருத்தர் உருவாக்கி இருக்காரு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குல்ல. அவருடைய தனித்திறமையால இங்க பல பேர் வியந்து போயிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.